காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். வேத புத்தகத்தில் உள்ள அநேக விலையேற பெற்ற பொக்கிஷங்களில் என்னுடைய நாமங்களும் அடங்கியுள்ளதை கவனித்தாயா? ஒவ்வொரு நாமத்திலும் வெளிச்சமும் ஜீவனும் நம்பிக்கையும் அடங்கியுள்ளன. உன் வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த நாமத்தின் வல்லமை கிரியை செய்து உன்னை விடுவிக்கும். யெகோவா என்பது மீட்பரை குறிக்கும். நீ செய்த பாவங்கள், தவறான தீர்மானங்கள் இவற்றை குறித்து கலங்காதே. நான் எல்லாவற்றையும் சரிபடுத்தும் வல்லமை நிறைந்தவர். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உன் சகல தேவைகளும் இந்த நாமம் போதுமானது. யெகோவா நிசி, வெற்றி கொடி. நானே உன் யுத்தங்களை நடத்துகிறவர். யெகோவா ஷாலோம், உனக்கு சமாதானம். எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தானே இருக்கிறது. யெகோவா ரஃபா, சுகம் தருபவர். உன் வியாதிகளை சிலுவையில் சுமந்தவர். யெகோவா ரோகி, உன் நல்ல மேய்ப்பர். உன்னை தேடி கண்டுபிடித்த தேவன் நானே. எல்ரோயி, உன்னை காண்கிற தேவன். உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நீ என் மூலமாகவே பெற்றுக்கொள். ஆபீர், நானே உன் வில். என் புயத்தினால் உன்னை தாங்குவேன், பாதுகாப்பேன். மேகன், நான் உன் கேடகம். உன் தலையை உயர்த்துவேன், என்னில் மறைந்து கொள். ஏல் ஓலம், நான் நித்தியமான தேவன். நான் மாறாதவர். நான் களைப்படைவதும் இல்லை, முதுமை அடைவதும் இல்லை. கண்மலை, என்னில் உறுதியாய் நில். உனக்கு சமாதானம், நம்பிக்கை உண்டு. எல்ஷடாய், இடைவிடாது உன்னை காத்து பராமரிக்கும் தேவன் நானே. ஆதார வசனம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. சங்கீதம் 8:1.